ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா பணியின் போது மரணமடைந்த பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கிட்டு வராங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதி பெற மனு செய்வதற்கு தேவையான தகுதிகள். அதாவது பத்திரிகையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது மரணமடைந்தால் மட்டுமே பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதி திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் தமிழ்நாட்டிலேயே முழு நேர உழைக்கும் பத்திரிகையாளராக பணியாற்றி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் 20 ஆண்டுகள் பணிபுரிந்திருப்பார்களேயானால் ரூ 2 லட்சம் என்றும், 15 ஆண்டுகள் பணிபுரிந்திருப்பார்களேயானால் ரூ 1.5 லட்சம் என்றும், 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருப்பவர்களானால் 1 லட்சம் என்றும், 5 ஆண்டுகள் பணிபுரிந்திருப்பவர்களானால் 50,000 என்றும் உதவித்தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் நாளிதழ், பருவ இதழ் ஆசிரியர், துணை ஆசிரியர், செய்தியாளர், புகைப்படக்காரராக தமிழ்நாட்டிலேயே முழு நேரமாக பணிபுரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விபத்து மற்றும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு திடீரென மரணம் ஏற்பட்டிருந்தால் 5 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதி திட்டத்தில் உதவி பெறுவதற்கான விண்ணப்பம் தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலம் பரிந்துரை செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட சான்றிதழ்களை தவறாது அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செய்தியாளரின் இறப்புச் சான்றிதழ், அது பார்த்திங்கன்னா நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வாரிசு சான்றிதழ், அது பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம் வழங்கி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பணியாற்றிய பதவி மற்றும் இடம் தொடர்பான சான்றிதழ்கள் பணியாற்றிய நிறுவனங்களிடமிருந்து பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், அது பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம் வழங்கியிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட சான்றிதழும் இணைத்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விபத்து அல்லது நோயினால் இயற்கை எய்தியிருப்பின் அதற்கான காவல்துறை அல்லது மருத்துவ சான்றிதழ் அரசு மருத்துவமனை அல்லது பதிவு பெற்ற மருத்துவர் வழங்கியிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் மற்றும் இயற்கை எய்திய செய்தியாளரின் பாஸ்போர்ட் அளவுள்ள 2 புகைப்படங்கள் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் பூர்த்தி செய்த 2 விண்ணப்ப படிவங்களை உரிய சான்றிதழுடன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்பு துறை, தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000. ஸோ இந்த அட்ரஸுக்கு இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா விண்ணப்பம் செய்பவரின் முழு பெயர், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட முகவரியை இங்கே எழுதிக்கிங்க. அதாவது உங்களோட ஃபுல் அட்ரஸும் வித்து ஃபோன் நம்பரோட இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிப்பவரின் உறவுமுறை, அதாவது இறந்து போனவங்களுக்கு நீங்கள் என்ன உறவுமுறை ஆகுதுன்னு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இயற்கை எய்திய செய்தியாளரின் முழு பெயரை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பெயரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வயது, பிறந்த நாளை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயற்கை எய்திய செய்தியாளர் பணிபுரிந்த நாளிதழ் அல்லது பருவ இதழ் ஆகியவற்றின் பெயர் மற்றும் அவை பிரசுரிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பணியாற்றிய பதவி மற்றும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. பதவியை குறிப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா முழு நேரமாக அல்லது பகுதி நேரமாக, வட்டார அளவிலா, மாவட்ட அளவிலா, இதில் எந்த வகை என்று குறிப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பணியாற்றிய காலம் கேட்டிருக்காங்க, அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயற்கை எய்திய நாளும் இங்கே என்ட்ரி பண்ணணும். இயற்கை எய்திய விவரத்தை கேட்டிருக்காங்க, அதாவது அவர் ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டு இறப்பை எய்தினாரா இல்லை நேச்சுரலாக இயற்கை எழுதினாரா அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விபத்து அல்லது கடுமையான நோயினால் இயற்கை எழுதினாரா, ஆம் எனில் மருத்துவ சான்றிதழ், காவல்துறை சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவர், மனைவி மற்றும் வாரிசுதாரர்கள் விவரமும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோட்டோ மேலே கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு அட்டஸ்டடும் வாங்கிடணும். அதுக்கப்புறம் இயற்கை எழுதிய செய்தியாளரோட பாஸ்போர்ட் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சங்கத்தின் பரிந்துரை. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சங்கத்தில் இருந்தும் நம்ம ஒரு லெட்ரு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர், தகப்பனார் பேர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களோட சைனு ப்ளஸ்ஸு சீலோடு இருக்கிற மாதிரி ஒரு லெட்ரு வாங்கிக்கிங்க. ஸோ இந்த 2 லெட்டரையுமே சேர்த்து முன்னாடி சொன்ன அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. ஸோ உங்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் யாராவது இந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.